Hi viewers, Samanar Capital Mount Academy channel இருந்து வாழ்ந்தாலும் ஒன்றாகவே வாழ்வோம் வீழ்ந்தாலும் ஒன்றாகவே வீழ்வோம் என்ன ஒரு பொருத்தம் பாருங்க யூரோக்கும் ஜிபிபிக்கும். பட் நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறது தான் எப்பவுமே யூரோவும் ஜிபிபியும் ஒரே மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும், ஒரு டேண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து 2-3 நாளாக வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தா அதே மாதிரி தான் இருந்தது, அதனால தான் இது மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம சார்ட் அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான மணி மந்த்ராவோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். You will either learn to manage money or the lack of it will manage you. பணத்தை உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னாக்கா பணம் உங்களை மேனேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். இதுதான் இது சொல்ல வர விஷயம். ஓகே, நம்ம கரன்சி ஸ்பாட் ரேட் தட் இஸ் ஆர்பிஐ ரெஃபரன்ஸோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் படி USD வந்துட்டு 82 ரூபா 65 பைசா, GBP 103 ரூபா 93 பைசா, EUR 89 ரூபா 16 பைசா, என் 56 ரூபா 58 பைசால இருக்கு. ஸோ கரன்சி ஃபீச்சர் எல்லாமே நம்ம வீட்டில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே பறக்கிறதுல ஒரே மாதிரி வந்து வந்திருக்கு. நேற்று வந்து ஒரு கேப் அப் கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன். முந்தானத்து வந்து ஹெவி ஃபால். நேற்று வந்து ஒரு சின்ன ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மாதிரி மேலே வரும்னு சொன்னால் அதே மாதிரி நேற்று வந்து இருந்தது. எகைன் நேற்று சொல்லியிருந்தேன் அந்த டவுன்ஃபால் தான் ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி டவுன்ஃபால் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரீசன் வந்து நான் சொல்லியிருந்தது இட் இஸ் வாழ்ந்தாலும் ஒன்றாகவே வாழ்வோம் வீழ்ந்தாலும் ஒன்றாகவே வீழ்வோம் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து JPY பார்த்தீங்கன்னா 14 பைசா மைனஸ்ல இருக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட்ல அது பாட்டுக்கு அது போயின்னே இருக்குது. USDINR வந்துட்டு ஒரு 7 பைசா இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ சார்ட்ல எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் USDINR சார்ட் பார்த்துருவோம். ஸோ USDINR எடுத்தீங்கன்னா பிகினிங்ல மார்க்கெட் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பைசா வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு இன்னைக்கு டே ஹை பார்த்தீங்கன்னா 82.72, லோ 82.60 இருந்தது. ஸோ சார்ட்ல பார்க்கும்போது நீட்டாக பார்க்கலாம். அந்த கேப் அப் வந்துட்டு எகைன் கொஞ்சம் மேலே ஃபர்தராக போச்சு. போயிட்டு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 82.70 வரைக்கும் போச்சு. ஸோ இங்கே எங்கேயுமே வந்துட்டு ஒரு என்ட்ரிக்கான பாயிண்ட்னு நம்ம சொல்ல முடியாது இன்ட்ராடேக்காக. பிகாஸ் நல்ல கேப் அப்பில் வந்துட்டு எகைன் ஃபர்தராக உடனே மேலே போயிருக்கு. ஸோ இங்கே எங்கேயுமே என்ட்ரி எடுக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகேட்டர் பேஸ்ட் நமக்கு கிடைச்ச என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10:50 தான் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு. ஸோ இங்கே ஒருவேளை என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னாக்கா 82.67 ஷார்ட் என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னாக்கா நெக்ஸ்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயே முடிஞ்சு வர மாதிரி தான் இருந்திருக்கும். காரணம் என்னன்னாக்கா இங்கே கொஞ்சமே வந்துட்டு இமிடியேட்டாக டெசிசிவாக மேலே வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 82.67 வந்துட்டு என்ட்ரி எடுத்து க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 82.66 கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரோக்கரேஜ் கூட கவர் ஆகிருக்காது இன்னைக்கு. அது லாஸும் சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் வெரி நெக்லிஜிபிளாக வந்துட்டு அப்படியே வழியில் வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஹோல் டே பார்த்தீங்கன்னாக்கா சைட்வேஸில் தான் இருந்தது. ஸோ எங்கே கேப் அப் ஆகிட்டு வந்ததோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இங்கேயும் முடிச்சிட்டாங்க. ஸோ வேறு எங்கே என்ட்ரியுமே கிடையாது. ஸோ யூஎஸ்ஐ இருந்தாலும் இன்ட்ராடேஸ்க்கு இங்கே எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லும். சரி, 1 ஹவர் சார்ட்டை பார்க்கும்போது கண்டினியூஸாக வந்து இப்போ நேற்று வந்து நான் 2 நாளாக நல்ல ஃபாலில் இருந்தது. எகைன் டவுன் ட்ரெண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஃபுல் பேக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல் பேக் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பெனட்ரேட் ஆகிட்டு மேலே போயிருந்ததுனாக்கா மேபி ட்ரெண்டு வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எகைன் வந்து டச் பண்ணிட்டு கீழே தான் வந்திருக்கு. ஸோ சப்சிக்வெண்ட் டேஸில் இது கீழே வரதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் JPYINR பார்ப்போம். ஸோ JPYINR ஸோ JPYINR கூட பார்த்தீங்கன்னாக்கா பிகினிங்கில் வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 12 பைசா வந்து கேப் டவுன். ஸோ கேப் டவுனில் ஸ்டார்ட் ஆனது நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 56.82. ஸோ க்ளோஸ் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 56.70 கிட்டத்தட்ட வந்து 12 பைசா வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஸோ லோ வந்து 56.58. முடியும் போது வந்து 16 பைசா வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா இந்த கேப் டவுன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் டே வந்து சைட்வேஸில் தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து இன்ட்ராடேஸ் பெரிய அளவு எங்கேயுமே இங்கே என்ட்ரி கிடையாது. ஸோ 1 ஹவர் இங்கே விட்டுட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பண்ணக்கூட விவேப்பு தாண்டி இது மேலே வந்திருக்கு. பட் அது அடுத்து கேண்டில் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து இமீடியட்டாக வந்து வெயிட் பண்ணியிருந்தோம்னாக்கா நம்ம கிட்ட தெரியும் அகைன் கீழே தான் வந்துட்டு.
ஸோ ஷார்ட் டியூரேஷன் அகைன் கீழே வரதுனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி போகிறது தான் உத்தமமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒருவேளை வந்து இங்கே வந்து என்ட்ரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன கேட்டல், இந்த டெசிசிவ் க்ளோஸ் ஆகலை. அடுத்த கேண்டில் பார்த்தா டெசிசிவ் க்ளோஸ் ஆகலை. ஸோ எகைன் வந்து அது பாடியை வந்து டெய்லாம் டச் பண்ணிட்டு திருப்பி க்ளோஸ் கீழே வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது தான் உத்தமம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிசிவ் கேண்டில்னா இங்கே வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். எங்களுக்கு டெசிசிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. எகைன் வந்து நல்ல புல் பேக் கொடுத்து அது அடுத்த கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பிரேக் பண்ணிடும். ஸோ ஒருவேளை இங்கே வந்து லாங் என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா கரெக்டான என்ட்ரியாக இருக்கும். 56.63 எடுத்துருந்தாங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பெனட்ரேட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்வெர்டட் டைமண்ட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா 56.63 எடுத்திருந்தாங்கன்னாக்கா எக்ஸிட் வந்து இங்கே கிடைச்சிருக்கும். 56.73 10 பைசா. 10 பைசானாக்கா ₹100 பெர் லாட்டுக்கு. பட் இதே இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருப்பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான் எடுத்துருக்கணும். எடுத்துட்டு எகைன் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் வந்து இங்கேயே முடிச்சிருக்கணும். இல்லை இங்கே வந்து எடுத்த இடத்துலேயே முடிச்சிட மாதிரி தான் இருந்திருக்கும். எகைன் பென்ட்ரேட் பண்ணி அது கீழே வருது. ஸோ நோ லாஸ் நோ கெயின் வந்துருக்கும். அதாவது இண்டிகேட்டர் பேஸ் எடுத்திருந்தாங்கன்னா லோ லாஸ் நோ கெயினில் முடிஞ்சிருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 10 பைசா வந்து நீங்கள் பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வந்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. இது திருப்பம் உள்ளே வந்தது எல்லா இஎம்ஏவும் விவேப்பும் நடுவுலேயே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் ஆகிட்டு போது ரெஸ்ட் ஆஃப் டேஸ் நம்ம எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த ஒரு என்ட்ரி வேணால் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 10 பைசா ஒரு ப்ராஃபிட், ஒரு டீசன்ட் ப்ராஃபிட்னு சொல்லலாம். சரி, பொசிஷன் ட்ரேடர்ஸ் நான் 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது சேனல் வந்து நல்லாவே வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ கீப் ஆன் வந்துட்டு அது கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு மேலே போகிறதுக்கான இதே கிடையாது. இந்த இடம் மட்டும் நமக்கு ஒரு வெயிட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வெயிட் பண்ண சொல்கிற மாதிரி இருந்தது. இது வந்துட்டு ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தது ஒரு சைட் வேஸில். தென் அகைன் அது பிரேக் பண்ணி கீழே வந்தது. ஸ்டில் வந்து கீழே தான் போயிட்டு. மேபி இந்த மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி அடுத்த மந்த்ல இருந்து இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மந்த்லி க்ளோஷர் வந்துட்டு நெகட்டிவ்ல தான் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் GBPINR. ஸோ JPYINR வந்து கிட்டத்தட்ட 80 பைசா வந்து கேப் டவுன். பாருங்க எவ்வளோ பெரிய கேப் டவுன் பாருங்க. ஸோ நேற்று வந்து முடிஞ்சது, லாஸ்ட் செஷன் முடிஞ்சது 104.76. இன்னைக்கு ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா 103.96. 80 பைசா வந்து கேப் டவுன்ல ஹெவியாக வந்து கேப் டவுன். கடைசியில் முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா -51 பைசாவில் வந்து முடிஞ்சது. இங்கே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. எப்போ வரைக்கும்னா கிட்டத்தட்ட 12.15 வரைக்கும் எங்கேயுமே வந்து அது மேலே போகும். இதெல்லாம் ஃபுல்லாக சைட்வேஸில் ஒரு 3-4 பைசால அரைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா 12:30 மணிக்கு மேலே தான் ஒரு என்ட்ரி வருது. ஸோ 20 EMAவை பிரேக் பண்ணுது. ஸோ வியூக்கு மேலே இருக்குது. ஸோ என்ட்ரி ஒருவேளை இங்கே வந்து இன்ட்ராடேஸ் கிடைச்சிடும். ஸோ இங்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா விவேக் வந்து ஸ்டாப்பர்ஸாக வச்சுருந்தாங்கனாக்கா நல்லாவே டீசெண்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 103.97, 104.24 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 27 பைசா வந்து 27 பைசானாக்கா ₹270. ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் சொல்லலாம். ஸோ இங்கே கரெக்டாக என்ட்ரி எடுத்திருந்தாங்க. ரைட். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கான 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது பாருங்க இது நல்லா கேப் டவுன். ஸோ நேற்று முந்தானத்து வந்து நல்லா அடிச்சிருந்து கிட்டத்தட்ட ₹1.40 இறங்கி இருந்தது. அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேவே சொல்லியிருந்தேன் நான், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து வரும், ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி மேலே வரும் அப்படின்ட்டு. ஸோ நேற்று அதே மாதிரி வந்திருந்தது. எகைன் நேற்று க்ளோசிங்கில் சொல்லியிருந்தேன், நேற்று ரிப்போர்ட்டில் கீழே தான் போகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு கீழே வந்திருந்தது. ஸோ சப்சிக்வெண்ட் டேஸில் கூட வந்துட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் மேபி இந்த எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும். இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. நான் சொல்ற மந்த்லி எக்ஸ்பைரி வரைக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே திரும்பலாமே தவிர எகைன் ஸ்டில் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. நெகட்டிவ் சைடில் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைனாக்கா சைட்வேஸில் வந்து போயிட்டு இந்த மந்த் எக்ஸ்பைரி முடியலாம். நெக்ஸ்ட் நம்ம யூரோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ யூரோ கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கேப் டவுன், ஒரு 37 பைசா வந்து கேப் டவுன். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு ₹89.65. ஓப்பனிங்ல 89.28, 37 பைசா கேப் டவுன் வந்துட்டு என்ட்ரில் பார்த்தீங்கன்னாக்கா -28 பைசால வந்து முடிஞ்சது.
ஸோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஜிபி மாதிரியே வந்து நல்லா வந்து சைட்வேஸில் தான் இருந்தது. ஈவன் ஜிபிபியில் நினச்சி ஒரு 12 மணிக்கு மேலே வந்து ஒரு அப்சைட் மூவ் கிடைச்சது. பட் இது இன்னும் ஃபர்தர் டிலே ஆச்சு. இன்னும் வந்து போயிட்டு ஸோ மத்தியானம் வந்து ஒரு 2 2:30 மணிக்கு மேலே தான் இப்போ ஒரு என்ட்ரியே கிடைக்குது. ஸோ இந்த விவாப்பையும் சரி, இந்த இஎம்ஐயும் 20 இஎம்ஐயும் பிரேக் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான் 2:40க்கு தான். சப்சிக்வெண்ட் அடுத்த கேண்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா 50 இஎம்ஐயை கூட வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம் இந்த இடம். ஸோ எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ் வியூ வச்சிருந்தாங்கன்னாக்கா எண்டு வரையுமே வந்து நல்லாவே இருந்தது. ஸோ ஒருவேளை கரெக்டாக என்ட்ரி இங்கே வந்து லாங் என்ட்ரி எடுத்திருந்தாங்க 89.23 எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா 89.37 கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பைசா 150 ரூபாய் வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சது இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு. ஸோ பொசிஷன் ட்ரேடர் 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது ஸ்டில் வந்து அதே மாதிரி தான் எக்ஸாக்ட்லி வந்து ஜிபி மாதிரி ஒரு 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா முந்தானத்து நல்லா இறங்குனது. கிட்டத்தட்ட 90 பைசா ஒரு ரூபாய் இறங்குனது. நேற்று வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்திருந்தது. எகைன் நேற்று சொல்லியிருந்தது கீழே போகும் அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னைக்கு கீழே வந்திருக்கு. ஸோ எகைன் ஜிபிபியும் சரி யூரோவும் சரி எப்போவுமே ஆல்மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ இதுவும் வந்து மேபி இந்த சப்சிக்வெண்ட் டேஸில் அன்டில் மந்த்லி எக்ஸ்பைரி வரைக்கும் ஒரு சைட் வேஸில் முடிஞ்சுட்டு மேபி அடுத்த ட்ரெண்ட் வந்து நம்ம கிளியராக தெரியுது நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டாக தான் தெரியும். மேபி நம்ம செப்டம்பர் 1ஆம் தேதி மேலே டிசைட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம எக்ஸாக்டாக வந்து நம்ம இப்போதைக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இந்த மார்க்கெட். ஸோ மேபி நெகட்டிவ்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் யூரோ. நெக்ஸ்ட் நம்ம USDINR ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துவோம். USDINR ரெஃபரன்ஸ் ரேட் 82.65. நேற்று வந்து 82.66 நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பைசா வந்து குறைஞ்சு முடிவாக இருக்கு. எனக்கு ஜஸ்ட் ஒரு பைசா தான் டிஃப்ரென்ஸு. நேற்று நான் சொல்லியிருந்தது வந்துட்டு எங்கே வந்து எக்ஸ்பைரி வந்து முடியும் அப்படின்னாக்கா 82.50 82.75 முடியும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு. 82.65 வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க 82.75 83 இருக்கு. ஸோ இங்கே வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இது ராங். இது கிடையாது. இங்கே தான் வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஏன்னாக்கா RBI ரெஃபரன்ஸ் ரேட்டு தான் வந்து அந்த எக்ஸ்பைரியோட செட்டில்மெண்ட். ஸோ அந்த வகையிலும் பார்க்கும்போது நமக்கு கிளியராக வந்து இங்கே என்ன தெரியுது அப்படின்னாக்கா 82.66 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை ப்ரூவ் பண்ணோம்னாக்கா நான் சார்ட்லேயே நான் காட்டுறேன். நான் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் 82.50 CE பாருங்க கொடுத்துருக்கேன். எங்கே முடிஞ்சிருக்கு 15 பைசா. அதாவது இந்த ஸ்ட்ரைக் வந்து 82.50 15 பைசா அப்படிங்கும்போது 65. ஸோ எக்ஸாக்டாக வந்து RBI ரெஃபரன்ஸ் ரேட்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த இதில் காட்டின மாதிரி இங்கே எங்கே முடிஞ்சிருக்கணும், இங்கே முடியுது அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரைக்லேருந்து பார்க்கும்போது எக்ஸ்பைரி வந்து அட்லீஸ்ட் 25 பைசாவில் முடிஞ்சிருக்கணும். கரெக்டாக 15 பைசாவில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸ்பைரி வந்து 15 பைசாவில் முடிஞ்சிருக்கு. பாஸ்ட்ல முடிஞ்சிருக்குனாக்கா எக்ஸாக்ட்லி இந்த ரேட்டில் தான் முடிஞ்சிருக்கு. சரி, இன்னொன்று ப்ரூவ் பண்ண மாதிரி 75 சார்ட் பார்க்கலாம். ஸோ அது கரெக்டாக வந்து 9 பைசாவில் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. 82.65 தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட். ஸோ இங்கே லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து 12:30 மணியோட ட்ரேடிங் முடிஞ்சிருக்கும். ஸோ கரன்சி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரியாக இருக்கட்டும் மந்த்லி எக்ஸ்பைரியாக இருந்தால் கூட எக்ஸ்பைரி டைம் முடிகிறது மத்தியானம் 12:30 மணிக்கு முடிஞ்சிடும். 12:30 மணிக்கு மேலே அடுத்த கான்ட்ராக்டில் தான் வந்து ட்ரேட் நடந்துட்டுருக்குமே தவிர அந்த எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் அதோட முடிஞ்சிடும். பட் இதுவே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆகட்டும் இல்லாட்டி கமோடிட்டி ஆகட்டும் அது எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே அந்த அன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கும். பட் இது மிட் டேலேயே அது முடிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் அபவுட் USDINR. I am the boss. US டாலர் நேற்றுலாம் வந்து நல்லாவே ஏறிடு. இது வந்து ஒரு சேனல் மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம கீப் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். அந்த சேனல்லே தான் போயிட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து டிவிஷன் இல்லை. ஸோ வீக்லியில் சொல்லியிருந்தேன் இது வந்து மேலே வரும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 106 டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது வீக்லியில். ஸோ ஸ்டில் வந்து US டாலர் மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ US டாலர் மேலே போகுதுனாக்கா யூரோ அண்ட் ஜிபிபி கண்டிப்பாக கீழே தான் போகும். ஆப்போசிட்டில் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் நடக்கும். ஸோ
பார்க்கலாம், எப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் கரன்சியோட நிலவரம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு லேர்னிங்கான வீடியோ தான். இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்காதீங்க. எப்போவுமே வந்துட்டு உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. வித் யுவர் செபி ரெஜிஸ்டர்டு கைடன்ஸ், அட்வைசரோட கைடன்ஸோட எடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பை. தேங்க்யூ.